அண்மை செய்தி. 5 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் தலைமை செயலர் அந்தஸ்து வழங்கி தற்பொழுது தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். 5 IAS அதிகாரிகளுக்கு தமிழக அரசு சார்பில் தற்பொழுது கூடுதல் தலைமை செயலாளர் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. முதன்மை செயலாளர் பதவியில் இருந்தவர்களுக்கு 5 பேருக்கு கூடுதல் தலைமை செயலாளர் என்ற பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமுதா IAS அவர்கள் பேரிடர் மேலாண்மை துறையின் செயலாளராக இருந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு கூடுதல் தலைமை செயலாளர், அதே போல செயலாளர் இந்த ரெவென்யூ மற்றும் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டின் கூடுதல் தலைமை செயலாளராக பதவி உயர்வு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதுல் ஆனந்த் அவருக்கும் கூடுதல் தலைமை செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் துறையின் செயலாளராக இருந்தவருக்கு தற்பொழுது கூடுதல் தலைமை செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சந்தீப் ஜெயின் அவர்களுக்கும் தற்பொழுது கூடுதல் தலைமை பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செல்வி, அபூர்வா, அமுதா, அதே போல அதுல் ஆனந்த், சந்தீப் உள்ளிட்டவர்களுக்கு குறிப்பாக 5 பேருக்கு கூடுதல் தலைமை செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பதவி உயர்வாக இந்த 5 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தலைமை செயலாளர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவர்கள் அனைவருமே 5 துறைகளின் செயலாளர்களாக இருந்த நிலையில் கூடுதலாக தலைமை பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட கால அவகாசம் பணி ஆணை என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.